எப்போ ஸ்லீவ் கட் பண்ணாலும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. ஸ்லீவ் கட்டிங் சரியாகவே வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். 12 மினிட்ஸ் வீடியோ கம்ப்ளீட் டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லியிருக்கு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ தான் ஸ்லீவ் கட்டிங் ஸ்டிச்சிங் கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த பேட்டர்ன் மேக்கிங், இந்த ஸ்லீவ் மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேட்டிவாக வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். Sleeve length 9 inch, sleeve open 11.5, arm round 16. Okay, so இப்போ இந்த measurement தான் we are going to draft a sleeve. Sleeve length வந்து ஒரு 9 inch, sleeve open 11.5, arm round வந்து 16. So sleeve வந்து 4 fold பண்ணியாச்சு. Sleeve length, sleeve open, arm round. இப்போ வந்து இதுல இருந்து நம்ம we are going to add the seam allowance. So இப்போ seam allowanceல இருந்து பார்க்கலாம். ஸ்லீவ் லென்த் வந்து 9 inch நம்ம ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். அது கூட 1 inch வந்து சீம் அலவன்ஸ். 1 inch சீம் அலவன்ஸ் டவுன் ஃபோல்ட் பண்ண வந்து ஒரு half an inch, ஸ்லீவை வந்து பாடிஸ் கூட ஜாயின் பண்ண ஒரு half an inch சேர்த்து டோட்டலா 1 inch வந்து இது கூட நான் சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன் ஸ்லீவோட லென்த்ல இருந்து. ஸோ அப்ப லென்த் ஆஃப் த ஸ்லீவ் வந்து நமக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? 10 inches ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி இங்க வந்து எல்லாமே 4 செல்வேஜும் இங்க ஈக்குவலா இருக்கிறதுனால I'm going to start measuring my sleeve length from the selvage. செல்வேஜ்ல இருந்து 9 plus 1 10 inchக்கு என்னோட ஸ்லீவோட லென்த் நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து இது வரைக்கும். ஓகேவா? இங்க 10 inch மார்க் பண்ணிட்டு draw a straight line. So இது வந்து நான் எப்படி நம்பர் பண்ண போறேன்னா 0 to 1. 0 to 1 length of the sleeve plus 1 inch. அடுத்து வந்து you're going to draw the biceps. Biceps எப்படி draw பண்ணணும்? உங்க upper body divided by 10. 34 நம்ம எடுத்தோம். 34 divided by 10. 34 divided by 10 பண்ண ஆன்சர் எவ்வளவு வந்துச்சு? 3.4. அப்போ 1 to 2 வந்து 3.4. அப்போ நான் என் டேப்பை எடுத்துக்கிறேன். இங்க 1 லைன்ல வச்சு இங்க இருந்து I'm going to mark that 3.4. அந்த 3.4 எங்க வந்ததோ மேல இருந்து கீழே வரைக்கும் I'm going to draw a line. 3.4 கரெக்டா உங்களுக்கு கிடைக்கலனா you can take like 3.5 also. Okay, so இங்க இருந்து இதோட distance வந்து is 3.4. ஓகே, டன். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த வரைஞ்ச இந்த லைனுக்கு we are going to draw the arm round. 16 எடுத்திருந்தோம். 16 divided by 2. If 16 is divided by 2, you would get the answer as 8. இப்போ அந்த 8 inch வந்து இங்க cross line நான் இங்க மார்க் பண்ண போறேன். இங்க இருந்து இங்க 1ல டேப் வச்சிருங்க. டேப் 1ல வச்சிட்டு from that one point you are going to mark how much? 8 inches. 8 inchesக்கு ஒரு மார்க் பண்றோம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ 1ல இருந்து 8 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, டன். சோ ஒரு 1 inch இங்க மார்க் பண்ணிக்கங்க. இங்க இருந்தே கர்வ் வேண்டாம். இது 1 inch வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு இத சும்மா லைட்டா ரொம்ப பேக் பார்ட் ரொம்ப வளைக்க தேவையில்லை. இங்க பாருங்க 1 inch நான் விட்டுட்டு அங்க இருந்து ஐம் ஜஸ்ட் கர்விங் திஸ் அவுட். இங்க இருந்து வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காதீங்க. நான் ஜூம் இன் பண்றேன். ஓகே, ஜூம் இன் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா தெரியும். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்கேல பிரெஞ்ச் கர்வை இங்க வைக்கிறேன். இங்க வச்சு இங்க இருந்து 1 inch. இப்போ 1 inchக்கு பாருங்களேன், இங்க ஒரு லைன் தெரியுதா? அப்போ இந்த லைன் எதுக்கு போட்டேன்னு தெரியல, ஆனா இது கரெக்டா இருக்கு. இங்க இருந்து 1 inch நான் இங்க வச்சிருக்கேன். சோ அங்க இருந்து அதை ஸ்மூத்தா கனெக்ட் பண்ணி இதோட கீழே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். பட் ஆனா ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுக்கும் கர்வா இருக்கிறதுக்கும் மெஷர்மெண்ட் மாறும். இப்போ இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது இட் வாஸ் லைக் 8 inches. ஆனா இது கர்வ் ஆச்சு. இப்போ அது 8 inchesஆ இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்க இருந்து
8 தான் இருக்கு. பெர்ஃபெக்ட்டா தான் 8 இருக்கு. இப்போ இது ஃபர்தரா கரெக்டா இருக்கா இன்னொரு வாட்டி எப்படி செக் பண்ணணும்னு பார்க்கலாம். அயன் பண்ணி வச்சிருக்க இந்த பேக்கோட லைனிங் பார்ட்ல 1/2 inch ஷோல்டர் ஜாயின் இருக்கும். இந்த 1/2 inch நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுல இதுல இருந்து 1/2 inch வந்து மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, மைனஸ் பண்ணிட்டு இங்க இருந்து இதை நான் அப்படியே இந்த சீம் நம்ம வரைஞ்சோம் இல்லையா அந்த ஆர்ம் ரவுண்டு அதுக்கு மேலேயே வச்சு பார்க்குறோம். வச்சு பார்த்தோம்னா இங்க பாருங்க, இது கேன் யூ see this notch point? நாட்ச் பாயிண்ட்டும் நான் வரைஞ்ச இந்த லைனும் ஈக்குவலா இருக்கு, கரெக்டா இருக்கு. ஒருவேளை இந்த ஈக்குவலா இல்ல, அப்ப என்ன பண்ணணும்? ஒருவேளை இந்த லைன் அதிகமா இருந்தா இதை கொஞ்சம் மேல ஏத்தி போடுங்க. ஓகேவா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி டபுள் செக் பண்ணலன்னா ஸ்லீவ் பெருசாவது ஆர்ம் ஹோல் சின்னதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. திஸ் இஸ் வே ஹவ் யூ ஹேவ் டு டபுள் செக். நீங்க பாத்துருக்கலாம், நான் 2 வாட்டி டபுள் செக் பண்ணேன். ஒன்னு வந்து ஐ ஹவ் டபுள் செக் யூசிங் த டேப்பை இப்படி வளைவா வச்சு 8ல செக் பண்ணேன். சோ அப்ப கரெக்டா இருந்தது. திரும்பி ஒரு வாட்டி என்னோட கார்மெண்ட்ல ஷோல்டர்ல 1/2 inch மடிச்சிட்டு ஃப்ரம் இயர் ஐ ஹவ் செக்ட், திரும்பி செக் பண்ணேன். திரும்பி நாச்சும் இதுவும் கரெக்டா மீட் ஆச்சு. அப்போ ஓகே டன், நம்ம பேட்டர்ன் கரெக்டா தான் இன்னும் கரெக்டா இருக்கு. இப்போ இத வந்து let me mark this as 3. 0 to 1 length, 1 to 2 biceps and 2 to 3 is going to be the arm round. அடுத்து வந்து 0 to 4 வந்து ஸ்லீவ் ஓட ஓபன். ஸ்லீவ் ஓபன் is 11.5. இப்போ இந்த 11.5 divided by 2 பண்ணா எனக்கு 5.75 வருது. இப்போ இந்த 5.75 இந்த 0 லைன்ல நான் மார்க் பண்ண போறேன். இங்க இருந்து 5.75 மார்க் பண்ணிட்டேனா? இப்போ வந்து இங்க இருந்து இது வரைக்கும் வரத்தான் நம்ம நார்மலா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கனெக்ட் பண்ணும்போது லீன் ஹார்ம், அதாவது கை நல்லா ஒல்லியா இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் சேர ஆரம்பிக்கும். மசில்ஸ் இருக்கவங்க பரவாயில்ல, பைசப்ஸ் கொஞ்சம் கை கொஞ்சம் ஃபேட்டியா இருக்கவங்களுக்கு பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் லீனா இருக்கு அப்படின்னும் போது இந்த இடத்துல சேர ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஹிப் கர்வ் இருக்கா, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கம்மி பேண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஹிப் கர்வ் எடுத்துக்கங்க. எடுத்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியுதா, இத வச்சு இந்த பாயிண்ட்ல இப்படி வச்சு இதை இப்படி ஸ்லைட்டா ஷேப் பண்ணுவோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்தரா கொஞ்சம் உள்ள வந்தது. இங்க இருந்து 1.5 நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து சோ இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 inch கீழே இறக்கி இது இன்னும் கொஞ்சம் ஷேப். இது ஆக்சுவலா ரொம்ப பெரிய ஷேப் இல்ல. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ லிட்டில் பிட் ஆன் டாப். தோ இப்படி கை நல்லா ஃபிட்டிங்கா வேணும்ன்றவங்க யூ கேன் ட்ரை திஸ். நீங்க எப்படி வந்து இந்த டாப்ல கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் டவுன்ல கொடுக்கணும். ஸோ இந்த கர்வ் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது பாடியில உங்க ஸ்லீவ்ல எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் சேராம நல்லா இருக்கும். அண்ட் இந்த லைனை இதை கொஞ்சம் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ கரெக்டா பாருங்க, என்னோட பிளவுஸோட ஃபினிஷிங் பாயிண்ட்டும் என்னோட ஸ்லீவோட ஃபினிஷிங் லைனும் ஒன்னா இருக்கு. திரும்பி எத்தனாவது டைம் செக் பண்றேன்? 3rd டைம் செக் பண்றேன். 3 வாட்டி நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டியிருக்கேன். இதுல நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணா கூட இது மாதிரி வராது. நீங்க ஒரு வாட்டியும் செக் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கட் பண்றதுனால தான் பிரச்சனை. அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது செக் பண்ணுங்க. பழக பழக ஆஃப்டர் யூ கெட் பிராக்டிஸ்ட் ஆர் ஆஃப்டர் யூ கெட்டிங் யூஸ் டு இட், அப்புறம் உங்களுக்கே புரிய வராது கரெக்டா தப்பான்னு. ஸோ பட் பிகினிங் ஸ்டேஜ்ல செக் பண்றது would be the better option. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் உள்ள டெப்த் எடுக்கிறதுக்கு அந்த 8 inches ஆர்ம் ரவுண்ட் வந்தது இல்லையா, அதை அப்படியே ஹாஃப் பண்ணிக்கலாம். just go in by 0.5. ஆனா 0.25 தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போகணும், அதனால 0.25 உள்ள போகலாம். ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் பண்றதுக்கு இதை ஸ்லைட்டா ஒரு 0.25க்கு அப்படியே கர்வ் பண்ணி நம்ம எடுத்துரும். ஒரு லைட்டா, ரொம்பலாம் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து இந்த எல்லோ கலர் இஸ் மை ஃப்ரண்ட் பார்ட். yellow color is my front part and this white color is my back part. இப்போ front part arm round கரெக்டா இருக்கான்னு பார்க்க இந்த front part ஓட ஷோல்டரை 1/2 inch மடிச்சிருங்க. மடிச்சிட்டு இப்போ நம்ம வச்சோம் இல்லையா அந்த எல்லோ லைன், அந்த எல்லோ லைன் கூட இதை மேட்ச் அப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா
இப்போ இந்த எல்லோ லைன் வரைஞ்சோமா, அந்த எல்லோ லைனோட இதை மேட்ச் பண்ணிட்டே வரணும். மேட்ச் பண்ணிட்டே வந்தா நமக்கு இந்த லைன் மோரல்லஸ் கரெக்டாக தான் வந்துடுச்சு. அண்ட் சீம் அலோஸ் லைனோட இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாமே பண்ணி கூட எனக்கு ஒரு 0.25 தான் வெளியே வருது அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா நம்ம இதை இழுத்து தைக்கும் போது அந்த ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் வந்து மாற ஆரம்பிக்கும். அதனால சும்மா ஒரு 1/4 இன்ச் போல வெளியே வருது, ஒரு 1/2 இன்ச் போல வெளியே வருதுன்னா அதை அட்ரஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு லைட்டா ட்ரிம் பண்ணிக்கோங்க. கரெக்டாலாம் பண்ண முடியாது, பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபேப்ரிக்கோட ஸ்ட்ரெச்சும் புள்ளியும் பொறுத்து, நீங்க தைக்கிற ஸ்பீடும் பொறுத்து அது கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். ஸோ இட் டசன்ட் மேட்டர், பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த ஸ்லீவ் அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு கட் இன்டு மை back part, and then I'm going to cut into my front part. First I'm going to cut into the back. இப்போ இது ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கங்க. ஸோ திஸ் இஸ் மை நாட்ச் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழகா வளைச்சு இது ஸ்லீவ் மட்டும் நம்ம தனியா வீடியோ வர்றதுனால உங்களுக்கு எப்பெல்லாம் ஸ்லீவ் தைக்க டவுட்டா இருக்கோ, கட் பண்ண டவுட்டா இருக்கோ, அந்த போர்ஷனை ஸ்லீவ் பார்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா லைட்டா ஒரு 1/4 இன்ச் தான் கட் பண்ணி எடுத்தேன். நமக்கு வந்து இந்த ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. லைன் அபி மெயின். ஸோ மெயினை வந்து அப்படியே ரேண்டம் கட்டிங் தான். மெயின்ல வந்து ரேண்டம் கட்டிங் தான் பண்றோம். இது அப்படியே நான் 4 ஃபோல்ட் பண்ணிட்டு 4 ஃபோல்டில் இதை இதுக்கு மேல வச்சு ஓரளவுக்கு இது ஈவன் அவுட்டா வர மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதுல நம்ம ஃப்ரண்ட்ல நம்ம கொஞ்சம் லைட்டா அந்த கர்வ் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி மெயின்ல எடுக்க தேவையில்ல. முதல்ல லைனிங்ல மட்டும் எடுங்க, மெயின்ல எடுக்க கூடாது. இப்போ லைனிங்ல வந்து டவுன் ஃபோல்ட முடிச்சிட்டு பேஸ்டிங் போட்ட பிறகுதான் நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கர்வ் பண்ணணும். ஓகேங்களா?